வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு வுட்டன் டேபிள் எப்படி ஆட்டோகேட் 3Dல நம்ம டிசைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கலாம். ஸோ நம்மளோட டேபிளுடைய மேல இருக்கக்கூடிய டேபிளோட சைஸ் நம்ம 2x3 feet சைஸுக்கு நம்ம அந்த டேபிள் டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் கமாண்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு இதை 3D வியூலேயே நீங்க வச்சுக்கோங்க இந்த நார்த் பாயிண்ட்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 2 feetக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் பண்ண போறோம். ஸோ 2 feetக்கு லைன் பண்ணிட்டோம். தென் இதோட லென்த் நமக்கு 3 feet. ஸோ 3 feetக்கு லைன் பண்ணியாச்சு. அகைன் 2 feet. தென் மறுபடியும் ஒரு 3 feetல நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் இந்த டேபிளா இருக்க போகுது. ஸோ மேல இருக்கக்கூடிய அந்த பேட் இதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேபிள்ல கீழே இருக்கக்கூடிய அந்த லெக் நம்ம இப்போ டிசைன் பண்ண போறோம். ஸோ அது நம்ம இங்க இருந்து ஒரு 3 inches கனெக்ட் பண்ணி நம்ம உள்ள வச்சோம்னா நமக்கு சரியா இருக்கும். ஸோ அதனால ஒரு 3 inches அப்படின்னு கனெக்ட் பண்றதுக்காக இங்க இருந்து ஒரு 3 inches, அகைன் ஒரு 3 inches. ஸோ இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இது நமக்கு இந்த டேபிள் இந்த லெக் நம்ம ஒரு 2 inches இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 2 inches, அகைன் ஒரு 2 inches, தென் ஒரு 2 inches, அகைன் ஒரு 2 inches. ஓகே. இப்போ 2 inchesல நம்ம பாக்ஸ் மேக் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த மீதி இருக்கக்கூடிய 3 இடத்துலையும் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம மேக் பண்ணணும். ஸோ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி 3 inches எங்கேயோ அந்த இடத்துல மட்டும் நம்ம லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரு 3 inches வந்துடும். அகைன் இந்த இடத்துல ஒரு 3 inches. ஓகே. தென் இங்க ஒரு 3 inches. ஓகே. இப்போ வச்சிட்டோம். ஸோ இந்த பாக்ஸை அப்படியே காப்பி பண்ணி அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ அந்த நம்ம சைட்ல போட்ட அந்த லைன் எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் இந்த இடத்துல மேல மேக் பண்ணணும். இல்ல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லெக் வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லெக் வேணா நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் கமாண்டை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணி கீழே நம்ம எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். ஸோ அது நம்ம ஒரு 3 feet அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 3 feetல ஒரு லெக் வச்சாச்சு. அகைன் இதை அப்படி காப்பி பண்ணி மற்ற இடத்துல வச்சிட்டோம்னா நமக்கு அந்தந்த இடத்துல பாக்ஸ் செட் ஆயிடும். ஓகே. இப்போ நம்ம 4 இடத்துலையுமே நம்ம வச்சிட்டோம். ஸோ தென் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு ஃப்ரேம் வருதை நீங்க பார்த்துருப்பீங்க டேபிள்ல. ஸோ அதே மாதிரி ஃப்ரேம் நம்ம மேக் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரேமோட சைஸ் நாம ஒரு 4 inches அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால 4 inches கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம். ஓகே. 4 inchesல நம்ம ஒரு லைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் ஒரு பாக்ஸ் இந்த லைன்ல இருந்து இங்க வர கீழே இருக்கக்கூடிய அந்த 4 inches வரைக்கும் நம்ம மேக் பண்ணிட்டோம். ஓகே. தென் இதை அப்படி காப்பி பண்ணி நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லெக்லையும் வச்சிடலாம். ஓகே. இப்போ நம்ம வச்சிட்டோம். அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன்லையும் இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் வரணும். ஸோ அதுக்கு நமக்கு இங்க இருந்து அதே 4 inches நமக்கு வேணும். ஸோ 4 inches அப்படின்ட்டு நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. அகைன் பாக்ஸ் கமாண்ட் வச்சு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அகைன் இந்த பாக்ஸ் அப்படி காப்பி பண்ணி இந்த பக்கம் வச்சிடலாம். ஓகே. இப்போ நமக்கு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. தென் என்ன அப்படின்னா இதே மாதிரி பாக்ஸ் கீழையும் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் கீழே இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். ஏன்னா அப்படி வைக்கும் போது மட்டும்தான் இந்த லெக் தனியா அங்க எங்கேயுமா ஆடாம இருக்கும். ஸோ அதனால நம்ம இதே மாதிரியான ஃப்ரேம் கீழையும் நம்ம வைக்கணும். ஸோ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே இருந்து ஒரு 6 inches ஹைட்ல இதே மாதிரியான ஒரு பாக்ஸை நம்ம இந்த இடத்துல மேக் பண்ணணும். ஸோ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2D ஒயர் மாத்திக்கோங்க. ஸோ இப்போ லைன் கமாண்ட் எடுத்து கீழே இருந்து நமக்கு 6 inches 6 inches இந்த இடத்துல வருது. ஸோ இந்த டெம்பரரியா நம்ம வச்சிருக்கிறோம்.
ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாக்ஸை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொண்டு வாங்க. ஓகே, வச்சிட்டோம். அகைன் இதே மாதிரியான ஒரு பாக்ஸை நம்ம அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை அப்படி இங்க கொண்டு வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம கீழே உள்ள ஃப்ரேம் வந்து நம்ம வச்சிட்டோம். ஸோ அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி பாக்ஸை இந்த மேல இருக்கக்கூடிய பாக்ஸை கீழே வச்சாலும் ஃப்ரேம் ஆகும். அதர்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இந்த பாக்ஸுக்கு வந்து இந்த காலை வந்து அங்கங்க ஆடக்கூடாது. ஸோ அதனால நம்ம இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பாக்ஸை நம்ம இந்த இடத்துல மேக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை காப்பி பண்ணி இதோட சென்டர் பொசிஷன் எடுத்து இந்த கரெக்டா இந்த லைன்ல சென்டர்ல வச்சீங்க அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல சென்டர் பொசிஷன் வந்து இப்போ இதை நம்ம வந்து ரியலிஸ்டிக் வியூல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மேல வந்து இன்னும் பேடு போடல. ஸோ அதனால அந்த பேடு வந்து நம்ம இப்போ மேல வைக்க போறோம். ஸோ அதற்கு இந்த பாக்ஸ் கமாண்ட் எடுத்து இதே போல ரெண்டு கார்னரையும் செலக்ட் பண்ணி ஸோ இதோட ஹைட் வந்து நம்ம எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் 2 இன்ச்சஸ் கொடுத்தா கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம 2 இன்ச்சஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஒரு டேபிள், ஒரு சாதாரண ஒரு டேபிள் வந்து அழகா மேக் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம டேபிள் வந்து ஒரு பாக்ஸா மேக் பண்ணிட்டோம். பட் இந்த டேபிள் எல்லாமே நம்ம வுட்டன் டேபிளா நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸோ இந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நாம வுட்டை அப்ளை பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து மேல இருக்கக்கூடிய இந்த வியூ ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இதுல மெட்டீரியல் ப்ரௌசர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போ ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல போயிட்டு நாம என்ன வேணுமோ செலக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஒரு வுட்டன் டேபிள் அப்படின்றதுனால இதுல கீழே இருக்கக்கூடிய இந்த வுட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய வெரைட்டில நிறைய வுட் வருது. ஸோ இதுல நமக்கு எது தேவையோ அதுல வந்து நம்ம வந்து அந்த இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வுட் இருக்கு. ஸோ இந்த வுட் வேணும் அப்படின்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சீங்கன்னா இந்த இடத்துல வுட் வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி நமக்கு எது தேவையோ நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு வுட்டா இருக்கு, இல்லை எனக்கு மேல ஒரு கலர் வேணும், கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் வேற கலர் வேணும் அப்படின்னா அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம செகண்ட் ஒன் இதே வச்சுக்குவோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த லெக் எல்லாம் அதுக்கு வேற ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம். நம்ம எது வேணுமோ நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த கலர் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுல அங்கங்க இந்த லைன் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை வேணும்னா நம்ம வந்து தனியா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேணா டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல லைன் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்க வேற ஒண்ணும் இல்லை, இதை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணி இந்த உட்டை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி தனியா ஒன்று வச்சீங்கன்னா நமக்கு அந்த லைன் வந்துடும். ஸோ எப்படின்னா இப்போ நான் அந்த உட்டை மட்டும் எல்லாம் தனியாக செலக்ட் பண்றேன். ஓகே, இப்போ உட்டை ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா காப்பி செக்ஷன் பண்ண போறேன். இப்போ கூட ஒரு காப்பி இங்க வந்துருச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம லைன் எதுவுமே செலக்ட் பண்ணல, தனியா இந்த உட்டை மட்டும் செலக்ட் பண்ணதுனால அப்படி தனியா ஒரு உட்டு மட்டும் நமக்கு வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைன் பண்ண லைன்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து லைன் எதுவுமே இல்லாம அப்படி உட்டு மட்டும் தனியா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு வுட்டன் டேபிள் மேக் பண்ணக்கூடிய மெத்தடு. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பை, தேங்க்யூ.